தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MT3. இந்த ஷோல காஃப் அப்படிங்கிற இந்திய வெப்சீரிஸ் உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப்சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜா 45 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் வெப்சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லரா கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு மர்மம் நிறைந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டல்ல நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள். சோ அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரீஸ்னுடைய ஆரம்பத்திலேயே மது அப்படிங்கிற ஒரு பெண் வாலியில இருந்து டெல்லிக்கு வேலை விஷயமா வந்திருப்பாங்க. இவ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல வந்து தங்கியிருப்பா. வேலை கழிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு மூவ் பண்ணிருப்பான். அந்த ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் மர்மங்கள் சூழ்ந்த ஒரு ஹாஸ்டலா இருக்கும். அதாவது இவ்வளவு சுத்தி சில அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கும். அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல 4 பெண்கள் இருப்பாங்க. எப்பவுமே வேலை வெட்டிக்கு போகாம ரூமுக்குள்ளவே அடைஞ்சிருப்பாங்க. சோ அவங்க ஏன் அந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அப்படி போயிட்டு இருக்கும். அதை தவிர்த்து இவ ஹீரோயின் தங்கியிருப்பாள்ல, அந்த ரூம்ல ஆல்ரெடி அனு அப்படிங்கிற ஒரு பெண் இருந்திருப்பா. அவ வந்து பாத்தீங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பா. சோ அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அதை சுற்றி நடக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி போயிட்டு இருக்கும். அதை தாண்டி இந்த கதைக்கு அதாவது பேரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டருடைய கதையை காட்டுவாங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நரபலி கொடுக்குற மாதிரியான சில விஷயங்களை பண்ணிட்டு இருப்பான். இவங்க எல்லாரையும் காமனா இணைக்கிற அந்த கனெக்ஷன் என்ன, உண்மையாவே அங்க பேய் இருக்கா இல்ல சைக்கலாஜிக்கலா சில விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய வெப்சீரிஸ் தான் இந்த காஃப். இந்த வெப்சீரிஸை பத்தி அலசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வழக்கமான ஹாரர் சீரீஸா இதை கொடுக்காம ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் சீரீஸா இதை கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சீரீஸ் முழுக்கவே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லரா இல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பி அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சமரைஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, விருப்பமாகவும் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பேய் படங்கள் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, அந்த பேய் வந்து யார் மேல ஏறுதோ சோ அவங்கள வச்சு அந்த பேய் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுக்கும். ஆனா இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நேர் எதிர்மாறான சில விஷயங்களை பண்ணிருக்காங்க. அதாவது அந்த விக்டிம் இருக்காங்க இல்லையா, அந்த விக்டிமுடைய எதிரி யாரோ அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இதுல காட்டியிருக்காங்க. சோ அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயினுடைய பேக் ஸ்டோரி அதை ரொம்ப நீட்டா கன்வே பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த வெப்சீரிஸ்ல 6 விஷயங்களை தாண்டி ஆண் ஆதிக்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிக்கிறாங்க. குறிப்பா இந்த வெப்சீரிஸ்ல வர பெண்கள் எல்லாமே ஆண்களால எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க. குறிப்பா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல 3 ஆண்களால செக்ஷுவலா அசால்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. சோ அதனால பிரசன்ட்ல அவங்க என்ன மாதிரியான சம்பவங்களை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த டிராமா, அந்த பிளாட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருந்தாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் அவர் இருக்கார் இல்லையா, சோ அவரை சுற்றி நடக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுல பிரச்சனையாப்பட்ட விஷயங்கள் இன்னும் கூட கொஞ்சம் என்கேஜிங்கா, இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்கா, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லியிருக்கலாம். இந்த முதல் 4 சீரீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னே தெரியல. அந்த 4 சீரீஸுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சோ அடுத்த எபிசோட்ல தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயமே புரிஞ்சுச்சு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய வெப்சீரிஸ். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணீங்க. இந்த வெப்சீரிஸ்க்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.2. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.